ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மஞ்சுளா. இன்றைக்கு நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ பார்க்க போகிறோம். சக்திவேல் சுகன்யாவிடம் கேட்கிறார் அந்த வீட்டில் என்ன நடக்குது என்று. சுகன்யா கூறுகிறார் எல்லோரும் சோகமாக இருக்கிறாங்க என்று. சக்திவேல் கூறுகிறார் மயிறு குழந்தை கிடைக்க இருப்பது உண்மைத்தான், நான் தான் டாக்டரை மிரட்டி அப்படி சொல்ல வைத்தேன் என்று. சுகன்யா அதிர்ச்சி அடைகிறார். பின் கதிர்வேல் சுகன்யாவிடம் கூறுகிறார் பாண்டியன் வீட்டுக்காரங்க மயில் வயிற்றுல குழந்தை இல்லை என்கிறத உண்மையாக்க நான் ஒரு மருந்து தருகிறேன், அதை பாலுடன் கலந்து கொடுத்து விடு என்கிறார். சுகன்யா இதை கேட்டு கோபமடைகிறார். சக்திவேலின் சட்டையை பிடித்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இப்படி ஒரு பிரச்சனையால் தான் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது, அதே மாதிரி மயில் வாழ்க்கையும் பாழாக்க சொல்லுற, நான் இதை செய்ய மாட்டேன், அதற்கு வேறு ஆளை பாரு என்று சொல்கிறார். சக்திவேல் மிரட்டுகிறார். எங்கள் சொத்துல பங்கு வேணுமா இல்லையா என்று நீயே முடிவு பண்ணிக்கொள்ளு என்று கூறு, அந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன், இரு நான் அந்த வீட்டில் போய் விஷயத்தை சொல்லுறேன் என்று கோபமாக கூறிவிட்டு செல்கிறார். இவன் அங்கே போய் சொன்னா டாக்டரிடம் போய் கேட்டால் டாக்டர் தன்னை காட்டி கொடுத்து விடுவாரோ என்று சக்திவேல் பயத்தில் இருக்கிறார். சுகன்யா போகும் வரையில் சரவணனை பார்க்கிறார். அவரிடம் உண்மையை கூறுகிறார். முதலில் சரவணன் நம்பவில்லை, பிறகு விவரித்து சொன்னவுடன் சரவணன் நம்பிவிட்டார். ஆவேசமடைகிறார். தம்பிகளுக்கு கோல் பண்ணி அழைக்கிறார். அவர்களும் ஆவேசமடைந்து சக்திவேலை சும்மா விடக்கூடாது என்று முடிவெடுக்கின்றனர். சரவணன் சுகன்யாவிடம் கேட்கிறார் மயிலுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று. சுகன்யா கூறுகிறார் மயிறு வீட்டில் இல்லை என்று. இனி என்ன நடக்கப் போகுது என்று பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுளா. பாய்.